ஜெயம் காஸ்ட்ல வந்து எட்டிஎஸ் பார்க்க போறோம்னா ஸோ பெட்ரோல் வண்டி 2013 மாடல்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்கு 85,000 கிலோமீட்டர் டிரைவ் ஆயிருக்குன்னா கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட தானே இருக்கு. ஸோ பெட்ரோலில் ஜி ஆப்ஷனல் வேரியன்ட் தானே. வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், ஏசி வந்துடும், டியூல் ஏர் பேக் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும், ஜேவிசி மியூசிக் சிஸ்டம் எக்ஸ்ட்ரா இன்பில் பண்ணியிருக்காங்கண்ணா. சீட் கவர்லாம் நல்லா பிராண்டடாக போட்டிருக்காங்க. கட் மேட்டு, ஃப்ளோர் மேட் எல்லாமே எக்ஸ்ட்ரா இன்பில் பண்ணியிருக்காங்க. 4 டயரும் பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ்டோன் டயர் 90% பட்டன் இருக்குன்னா வண்டியில் டென்ட் ஸ்க்ராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஃபஸ்ட் கிளாஸாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. வண்டி எடுத்தால் எந்த ஒரு ஒர்க்கும் பார்க்க வேண்டாம், தாராளமாக நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ எட்டிஎஸ் நிறைய பேர் விரும்பி கேட்டிருப்பீங்க. வண்டி நல்ல குவாலிட்டியில் வண்டி நம்ம கொண்டு வந்திருக்கோம்னா. ஆனால் இந்த வண்டிக்கு என்னென்ன ப்ரைஸ் கேட்குறீங்க, என்னென்ன ஃபைனான்ஸ் ஆகுமாண்ணே? ஆனால் இது 2013 மாடல்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. பெட்ரோல் வண்டிங்க, எட்டிஎஸில் பெட்ரோல் வண்டிங்க, நல்ல குவாலிட்டியான வண்டிங்கன்னா இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்டில் 3,75,000 கோட் பண்ணுறோன்னா ஃபிக்ஸட் ப்ரைஸில் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டில் நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணிக்கலாங்கண்ணா. இந்த வண்டிக்கு நம்ம திருப்பூர் சரௌண்டிங், ஊத்தாரி சரௌண்டிங் இருக்கிறவங்களுக்கு லோக்கல் பயன்ஸ் வந்து ஒரு 2 to 2.5 லட்சம் வரைக்கும் லோக்கல் பயன்ஸ் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஓகேண்ணா. நெக்ஸ்ட் கார்